ஹலோ, ஐம் கதிரவன். என்னுடைய ஒய்ஃப் மணிமொழி. நாங்கள் 2 பேரும் டீச்சர்ஸாக இருக்கோம். போன மே மாதம் வந்து தம்பிக்கு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம், புதுநன்மை ஃபங்க்ஷனு. அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு யார் நல்லா பண்ணுவா வேடசந்தூரில் அப்படின்னு சர்ச் பண்ணோம். கடைசியில் பாண்டா ஸ்டுடியோ தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே அன்னைக்கே முடிஞ்சிடும். இப்போ அன்றைக்கி சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா அன்றைக்கே சாப்பிடுவோம், முடிஞ்சிடும். அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் அன்றைக்கி ஈவினிங்கே கழிச்சிடுவோம். ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாரும் அன்றைக்கி ஈவினிங்கே போயிடுவாங்க. எல்லாமே அன்றைக்கி ஈவினிங்கோட முடிஞ்சிடும். ஆனால் நம்மளோட லைஃப் லாங்காக இருக்க போகிற ஒரே விஷயம் வந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான். ஸோ ஃபோட்டோஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ மற்றதுக்கு செலவழிக்கிறத விட ஃபோட்டோஸுக்கு நம்ம இன்னும் நல்லா இது பண்ணி ப்ரிப்பேராக நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணும் பொழுது எனக்கு என்ன அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல் அது ஒரு பேஷனாக பண்ணக்கூடிய யாராவது வேலை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தேடணும். அப்படி எங்களுக்கு தேடும்போது எங்களுக்கு கிடைச்சது தான் பாண்டா ஸ்டுடியோ. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி பாண்டா ஸ்டுடியோ புக் பண்ணுங்கள். கரெக்டான டைமிங்க்கு வந்துடுவாங்க. அதே நேரத்தில் வித்தின் ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஆல்பத்தை ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பமில் ஒவ்வொரு அந்த பேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல குவாலிட்டி, ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டியாக இருக்குது. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக ஆல்பத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்களே இப்படி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பாண்டா ஸ்டுடியோ வேடசந்தூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, சுற்றுப்புறத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்படின்னா பாண்டா ஸ்டுடியோ தான். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மெமரிஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம். அந்த அனுபவங்களை வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா இந்த ஃபோட்டோகிராஃபில எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் அப்புறம் பிறக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வர அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க. எங்கள் பையனுக்கு வந்து திருவிருந்து ஃபஸ்ட்டு கம்யூனியன் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். காலையில் பார்த்தா ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 5 பசங்க வந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. த்ரூ அவுட் த ஃபங்க்ஷன் வந்து எங்கேயுமே அவங்க ஒரு செட்டப் ஆகலை. எங்களையும் அந்த அளவுக்கு ரொம்ப சேர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்பத்தோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த பேப்பர்ஸ், ஒவ்வொரு பேப்பர்ஸும் வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை டச் பண்ணுறப்பயே அந்த ஒரு பட்டர் ஃபினிஷில் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் ஆனால் கூட அதை உடனே நம்ம அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்பம்ஸ், 2 ஃப்ரேமு, வீடியோஸ், இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளில் உண்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் நீங்கள் வேடசந்தூரில் இருக்க எல்லா சரௌண்டிங்ஸ்லேயும் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு வீடியோஸ், ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாண்டா ஸ்டுடியோவை நீங்கள் ரீச் பண்ணலாம்.